பிரியமானவர்களே, இந்த நாளில் உங்களை சந்திக்கிறதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ரோமர் புஸ்தகத்திலே 15வது அதிகாரம் 13வது வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 15 verse 13. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. நம்முடைய தேவன் யார் என்றால் நம்பிக்கையின் தேவன். நம்முடைய தேவன் ஒரு நம்பிக்கை, ஒரு ஹோப்பை கொடுக்குறவர். ஸோ நீங்கள் இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவரை மாதிரி ஒரு நம்பிக்கை வேறு யாராலையும் கொடுக்க முடியாது. என்ன நம்பிக்கைலாம் கொடுத்துருக்காரு பாருங்கள். வானம் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாள் ஒழியாது. என்ன மாதிரி நம்பிக்கை. உலகத்தில் எல்லாரும் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிட மாட்டேன். நல்ல நம்பிக்கை. இந்த மாதிரி யார் சொல்ல முடியுங்க? யார் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு ஹோப் உலகத்தில் யாருமே கொடுக்க முடியாது. நான் சொல்லுகிறேன், ஈவன் பேரண்ட்ஸ் கொடுக்க முடியாது, கணவன் கொடுக்க முடியாது, மனைவி கொடுக்க, யாருமே கொடுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை யாராவது ஒருத்தர் தராங்களான்னு சொல்லுங்க பார்ப்போம். கவர்மெண்ட் தர முடியாது, யாருமே செய்ய முடியாது. ஆனால் ஆண்டவர் சொல்ல அந்த நம்பிக்கையின் தேவன் என்ன சொல்கிறார்? உங்களை சகல விதமான சந்தோஷத்தில் பெருக செய்வார், சகல விதமான சந்தோஷத்தை தருவார். இந்த காலவெளியில் நம்பிக்கையற்று இருக்கீங்களா? சில காரியங்கள் யோசிக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்புங்க, அவர் அந்த நம்பிக்கையை தருவார். ஒரு பையன் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டான். அவன் லைஃப்பில் நினச்சான் அவ்வளோதான், இதுக்கு மேலே என் லைஃப் அவ்வளோதான் அப்படி சொல்லி ஒரே அழுது கொண்டிருந்தான். அப்போ அவனை நேசிக்கிற ஒரு டீச்சர் அவன்கிட்ட சொன்னாங்க, எப்பா இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, நீ நல்லா படிக்கிற பையன், நான் அவனுக்கு தைரியம் சொல்லி அவனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து நெக்ஸ்ட் டைம் நல்லா பண்ணுவேன், இந்த மாதிரிலாம் படி என்று சொல்லி அவன் நல்ல சஜஷன் கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தினார்கள், அவனுக்கு நம்பிக்கையை கொடுத்தார்கள். அவன் இனிமேல் எழுதவே முடியாது, இனிமேல் பாஸ் ஆக முடியாதுன்னு சொன்ன பையன் அடுத்த எக்ஸாமில் அவன் நல்ல மார்க் எடுத்தான். நான் சொல்லுகிறேன், இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையை நம்முடைய தேவனும் கொடுக்க வல்லவர். அதனால் இன்றைக்கி நிறைய காலத்தில் தோல்வியுற்று காணப்படுறீங்களா? தைரியமாக இருங்க, கர்த்தர் எல்லாவற்றிலும் ஜெயத்தை தருவார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? நன்றி ஆண்டவரே, இன்றைக்கி நம்பிக்கையற்றவர்களாக எந்தெந்த காரியத்தில் இருக்கிறார்களோ, ஒரு வேலை ஆண்டவரை குடும்ப வாழ்க்கை ஆண்டவரை இனிமேல் ஆண்டவரை நம்பிக்கையற்று போச்சு, இனிமேல் எங்களை இணைக்க முடியாது, இனிமேல் எங்கள் படிக்க முடியாது, இனிமேல் அவ்வளோதான், நான் எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டேன், இனிமேல் எதிர்காலம் கேள்விக்குறி தான், இன்னும் ஆண்டவரே கத்தை என்னால் எழும்ப முடியாது, இந்த கடன் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டேன், இனிமேல் இதுலேருந்து வெளியே வர முடியாது, நிறைய காரியத்தில் நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறாங்க. இந்த நாளில் ஆண்டவரை பரிசுத்த ஆவியானவரே, நீர் நம்பிக்கையின் தேவனாக இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த உலகத்தில் கத்தா யாரை நம்புகிறோமோ இல்லையோ உண்மை நாங்கள் நம்புகிறோம்ப்பா, உண்மை அதிகமாக விசுவாசிக்கிறேன். ஏனென்றால் எங்களை ஆண்டவரே கத்தா நல்ல நம்பிக்கையின் பாதையில் நடத்துகிற தேவன். நாங்கள் இன்றைக்கி நம்புகிறோம், எல்லா பிரச்சனையிலேருந்து நாங்கள் வெளியே வந்துடுவோம், எல்லா போராட்டத்திலும் நாங்கள் வெளியே வந்துடுவோம், அந்த இயேசுவின் பலத்தினால் நாங்கள் வருவோம், நிச்சயமாக சந்தோஷத்தை காண்போம். அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த நாளை தொடங்குகிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளுங்க. இதனால் பர்த்டே வெட்டிங் அனிவர்சரி கொண்டாடுங்க எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் அவர்களுக்கு அந்த நம்பிக்கையை தாங்க, அந்த கிச்சன் பகுதியில் ஆசீர்வதிங்க, அதில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. அப்பத்துக்கு தண்ணீருக்கு எண்ணெய்க்கு மாவுக்கு ஒரு குறைவு இருக்கக்கூடாதப்பா. சால்வேஷன் டிவி எஸ்தர் திருச்செவி ஆசீர்வதிங்க, அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்கப்பா. மகிமையான காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே. தொடர்ந்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன், ஆமென். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், தைரியமாக இருங்க.